கோபுரங்கள் சாய்வதில்லை. சிவா, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? அப்பா, எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க எல்லாருக்குமே இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா அப்புறம் நாம எதுக்கு இந்த வீட்டை லீஸுக்கு எடுக்கணும்? விலை கொடுத்தே வாங்கிடுவோமே. என்கிட்ட உண்மையை சொல்லு. பிரச்சனை ஆபீஸ்லயா இல்ல உன் மனசுக்குள்ளயா? இப்பவே செங்கல்பட்டுக்கு போய் சிவாவையும் அவங்க அம்மாவையும் பார்த்து கல்யாணத்துக்கு ஒரு நாள் குறிச்சிட்டு வந்துடணும். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம்டா. அண்ணா, டாக்டர் மாப்பிள்ளையா பார்க்கணும். நிமி, உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே விஷ்ணுக்கு பொண்ணு பாத்துரு. அப்புறம் நீ உன் புருஷனோட போயிட்டா அதுக்கப்புறம் ஏன் புள்ள நீ காட்டுற பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அம்மா, எனக்கு அண்ணா தான் ஃபர்ஸ்ட், ஹஸ்பண்ட்லாம் அப்புறம் தான். டாக்டர் மாப்பிள்ளை இருந்தா கூடவா? இட்லியே சாப்பிடலாமா? ஏமா, அண்ணனும் தங்கச்சியும் மாறி மாறி டாக்டர் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? அதை நீங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிட்டியா? எந்திரி, இந்த கை கழுவு. விஷ்ணு, மாப்பிள்ளை பாக்குற விஷயத்த தள்ளி போடாதடா. மாப்பிள்ளை பத்தி ஒரு வாரத்துல விசாரிச்சு சொல்றேன். அது வரைக்கும் எதுவுமே பேசாது, சரியா? கிளம்பு. நிமி, நீ என் பையனுக்கு சீக்கிரம் பொண்ணு பார்த்து சொல்லு. அம்மா, கண்டிப்பா, ஷூர். அப்ப பாய். பாய். பாய் பாய். டேய், பேக் நீ எடுத்துட்டு போடா. சாப்பிடுங்க. வாசுகி, நீயும் வந்து உட்கார்ந்து சாப்பிடு. நீ ஜிபிஎஸ் ஆன் பண்ணி ரோட்டு மட்டும் பாரு. நேரா போகணுமா எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டா போ சொல்லுதுண்ணா. ஸ்ட்ரைட்டா. சிக்னல் தாண்டணுமா? சிக்னல் தாண்டணும் சொல்லுது. ஆமா, சிக்னல் தாண்டணும். போ. ஆனா ஜிபிஎஸ் காட்ட மாட்டேங்குதுண்ணா. ஏன்? நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் கிடைக்காத ஃபோனை வச்சுட்டு நீ எல்லாம் டாக்டருக்கு வேறு படிச்சு போன. என் வண்டியில பாத்துட்டேன். ஒரு நிமிஷம், வீட்டில் போய் காசு கொடுத்துட்டு வந்துடுமா? இவங்க மட்டும் நம்ம அண்ணாக்கு ஒய்ஃபா வந்தா, எனக்கு அண்ணியா வந்தா சூப்பரா இருக்கும். என்ன பண்ணலாம்? என்ன ஆனாலும் சரி, இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இந்த நேரம் பார்த்தா அண்ணா வெளியில போயிட்டானே. அட்ரஸ் கேட்டாச்சு, போலாம். அண்ணா ஒரு நிமிஷம், ஆட்டோல ஒரு பொண்ணு இருக்கா பாரு. கம்முன்னு இருக்கியா? அண்ணா ப்ளீஸ், நான் பாருண்ணா. எதுக்கு? நான் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா இறங்கி போய் எங்க அண்ணனை கட்டிக்கோங்கன்னு போய் பொண்ணு கேட்பேன். தேவையாதலாம், பேசாம போலாம். அண்ணா ப்ளீஸ், நான் பாரு. கொல்ல அழகுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்காங்க அவங்க. ப்ளீஸ் பாருண்ணா. நீ பாரு, நானே டென்ஷன்ல இருக்கிறேன், மேல டென்ஷன் ஆகாத. டைம் வேற ஆகும், புரிஞ்சுக்க. கிளம்பலாம். இங்க பாரு, இப்ப பார்க்க போறியா இல்லையா? இப்போ நான் பார்க்குறேனே வச்சுக்கோ, அப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்கணும். இப்போ உன் கல்யாணம் வேற இருக்கு, இதுக்கு நடுவில் எதுக்கு இந்த பிரச்சனை? சொல்றதை கேளு, போலாம். ரொம்ப தான் பண்ற. இங்க பாரு, பொண்ணு நல்லா இருக்கு, நீயும் பார்த்து உன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா இனிமே உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குன்னு தான் கேட்டேன். நீ ரொம்ப கெத்து காட்டுற.
பாருண்ணா. அண்ணா ப்ளீஸ் நான் ஒரு வாட்டி பாரு. எனக்காக பாரு ப்ளீஸ் ப்ளீஸ் பாரு 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 பாருண்ணா சரி. ப்ளீஸ் பாரு. சரி பின்னாடி 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 ஆட்டோல பாரு பாரு. அண்ணா அவங்க போயிட்டாங்க பாரு, ஆட்டோல போறாங்க. உன்னாலதான் போச்சு போச்சு போச்சு. இங்க. சரி விடு. இந்த பொண்ணுக்கா குறைச்சல் நாட்டுல ஆமா போய் முதல்ல வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் பொண்ணு பார்ப்போம். ஏய் ஏய் எனக்கு கோவமா? என்கிட்ட பேசாத, எனக்கு செம கடுப்பா இருக்கு. ஏன்? ஆ? ஆனா நீ பாத்துட்டு அந்த பொண்ணு உனக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். உன் டேஸ்டாவது என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. டேஸ்ட்டு நீ பாரு, அந்த பொண்ணு இந்த ஊரில் தானே இருக்கு, சென்னையில் தானே இருக்கு. அந்த பொண்ணுக்கு எனக்கும் எதாவது இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை நான் திருப்பியும் பார்ப்பேன். அதான் நீ சொல்லுவிய அந்த ஆண்டவரை என்னை பார்க்க வைப்பேன். சரியா? அது வரைக்கும் பொறுமையாக இருக்கு. இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இல்லனா ஏன் அந்த கடவுள் வந்து அந்த பொண்ணை ஏன் கண்ணில் காட்டணும்? கண்டிப்பா அவங்க தான் எனக்கு அண்ணி. அண்ணி வாய் மூடிட்டு சும்மாவா? இன்னும் பார்க்கவே இல்லை, அதுக்குள்ள அன்னிக்கு கம்முனவா? அண்ணா சிவா நம்பர் அதுக்கப்புறம் கிடைச்சதா? ட்ரை பண்ணி பாத்தியா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் எப்படி சிவாவை கண்டுபிடிக்க போற? இன்னைக்கு எப்படியோ சிவா பற்றின விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவேன். அது எப்படி நான் முடியும்? லைன் கிடைக்கலன்னு வேற சொல்றேன்ல. கவலை விடு, இன்னைக்குள்ள சிவாவை பற்றி ஒரு சின்ன விஷயமாச்சும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்கிறேன். அதான் எப்படின்னு சொல்லுண்ணா. நீ கொடுத்த சிவாவோட நம்பர் வச்சு சிவாவோட அட்ரஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த அட்ரஸில் போய் சிவா இருக்காரா இல்லையாங்கிறது நேரில் போய் பார்க்கணும். அண்ணா அப்ப நானும் கூட வரேண்ணா. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிடலாம். நான் போய் சிவாவை கண்டுபிடிச்சி சிவா பற்றின என்ன அப்டேட்டோ நான் உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். சரியா? நீ என்ன பண்ணுற? நீ ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு, ஒழுக்கமாக போய் டியூட்டியை பார்க்குற. புரியுதா? ஃபர்ஸ்ட் டே வேறு. இங்கே வேறு ஃபர்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலு. ஆல் தி பெஸ்ட். அண்ணா ப்ளீஸ் நானும் கூட வரேனே. இங்கே வேறு சிவாவை கண்டுபிடிக்கிற டியூட்டி என்னோடது, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ உன் டாக்டர் டியூட்டியை பாரு. டியூட்டிஸ் ஃபர்ஸ்ட். அம்மா உனக்கு ஃபோன் பண்ணா, அண்ணன் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஈவினிங் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவான்னு சொல்லு. புரியுதா? ஓகேண்ணா, பாய், டேக் கேர். ஓகே. ஏய் இரு. என்ன பாய் சொன்னால் முடிஞ்சா? நீ ஃபர்ஸ்ட் டே டியூட்டிக்கு போகிறல்ல, நான் உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்ல. நான் ஏன் டியூட்டியை பார்க்க போயிட்டுருக்கேன். எனக்கு ஆல் தி பெஸ்ட் யார் சொல்லுவா? என்ன? ஆனா இதுக்கு எப்படி நான் வாழ்த்து சொல்றது? ஆல் தி பெஸ்ட். பாய்னா. நிர்மலா, நீ ஆசைப்பட்ட மாதிரி எப்படியா சிவாவை கண்டுபிடிச்சு உன் கூட கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன். ஹலோ. ராம், விஷ்ணு பேசுகிறேன். சொல்லுப்பா. ஒரு நம்பர் ஒன்று சொல்கிறேன், அது யார் பேரில் இருக்குது என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் எடுத்து சொல்ல முடியுமா? இப்போவே வேணுமா? உடனே. நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணு. அர்ஜென்ட். சரியா? உடனே பண்ணுங்க. சரி. எனக்கு போன் அடிக்குது, யாருன்னு பாருங்க. இரு பாக்குறேன். வாசுதே, யாருங்க? உன் பையன் தான் போன் பண்றான். விஷ்ணு சொல்லுப்பா. என்ன விஷயம்? என்னப்பா என்ன ஆச்சு? இப்பதானே நிர்மலாவை ஹாஸ்பிட்டல் விடுறதுக்கு போனேன், அதுக்குள்ள போன் பண்ற? ஏமா கத்துறீங்க? என்னாச்சு?
நிர்மலாவை பத்திரமா ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டேன் நான். அப்ப சீக்கிரம் பரப்பிட்டு வீட்டுக்கு வா. இல்லை நான் இங்கே இருந்து நிர்மலாவை ஈவினிங் கூப்பிட்டு வந்துடுறேன் நான். என்னங்க, அவன் ஈவினிங் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே இருந்து நிம்மிய கூட்டு வரேன்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவனை உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லு. விஷ்ணு, அப்பா அவனை உடனே வீட்டுக்கு வர சொல்றாரு. நான் சொல்றது அப்பா கிட்ட சொல்லு. நீ போன என்கிட்ட கொடு, நானே சொல்லிடுறேன். இரு, அப்பா உங்ககிட்ட பேசணுமா. விஷ்ணு, சொல்லுங்கப்பா. நீ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா போய் நிம்மையை கூட்டிட்டு வரலாம். பா கம்முன்னு இருக்கு. நிர்மலாவுக்கு சென்னை புதுசு. டேய், உனக்கும் புதுசு தான்டா. அதான் சொல்கிறேன், நிர்மலாவை தனியாக விட்டுட்டுலாம் வர முடியாது. நான் இருந்து வெயிட் பண்ணி அவளை கூப்பிட்டு நேராக வரணும். வேண்டாப்பா, சொல்றத கேளு. நீ உடனே வீட்டுக்கு வா. டியூட்டி நிம்மிக்கு 5 மணிக்கு தானே முடியும். அந்த டைமுக்கு நீ போய் கூட்டிட்டு வந்தா போதும். இப்போ எனக்கு என்ன வேலை இருக்குது? பாம்பேல நம்ம பண்ணுற வேலையாக கொடுக்க போறீங்க? இல்லை அது டேய், அது வந்து என்னாச்சு? அம்மா பக்கத்தில் இருக்காங்களா? ஆமாப்பா. அப்போ உங்களால் பேச முடியாது. இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நான் இங்கே இருந்த நிர்மலாவை பத்திரமா கூப்பிட்டு வந்துடுறேன். சரிப்பா, 2 பேரும் பத்திரமா வந்து சேருங்க. சரிப்பா. என்ன, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து எனக்கு புரியாத மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாசுகி. நான் ஏன் பயப்படுறேன்னு உங்களுக்கு தெரியலையா? விஷ்ணு எப்பவும் நம்ம கூட நம்ம பிள்ளையாவே இருக்கணுங்க. ஏன் வாசுகி இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற? விஷ்ணு எப்பவுமே நம்ம புள்ளதான். விஷ்ணு உண்மையிலேயே நம்ம புள்ள இல்லையே. இதோ பாரு வாசுகி, விஷ்ணு எப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்தானோ அந்த நிமிஷத்துல இருந்து அவன் நம்ம புள்ளதான். இனிமே அவனை தேடி யாரும் வரமாட்டாங்க. இவ்வளவு நாள் வராதவங்களா இனிமே வரப்போறாங்க. யாரும் விஷ்ணுவை தேடி வந்துடக்கூடாதுன்னு தாங்க நான் தினம் அந்த சாமியை வேண்டிக்கிறேன். சொல்லுங்க ராம். அந்த நம்பரை பார்த்து அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா? சென்னை அட்ரஸ் ஆனது? இல்லை அது செங்கல்பட்டாச்சே. செங்கல்பேட்டை? சரி சொல்லுங்க. சிவா நம்பர் 62 திருவள்ளுவர் தெரு செங்கல்பட்டு. திருப்பி சொல்லுங்க. சிவா 62 திருவள்ளுவர் தெரு செங்கல்பட்டு. சரி ஓகே ராம். சரி தேங்க்யூ. வைக்கிறேன். மீரா, இப்பயாவது சொல்லுடி. காலையில சிவா வர்ஷா கல்யாணம் அது இதுன்னு ஒலறிட்டு இருந்த எனக்கு ஒண்ணுமே புரியல. தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு மீரா. நேத்து நைட்டு திடீர்னு ஒரு கனவு. என்ன, சிவா வர்ஷாவை கல்யாணம் பண்ற மாதிரி கனவு கண்டியா? ஆமா கீர்த்தனா, எப்படி இப்படி கரெக்டா சொல்ற? சிவா உனக்கு பத்திரிக்கை கொடுத்ததுல இருந்து நீ அதை பத்தி மட்டும் தானே யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் உனக்கு வேற என்ன கனவு வரும்? அப்போ காலையில இதுதான் சொல்ல வந்தியா? நான் என்னமோ அவங்க 2 பேரும் உண்மையாவே கல்யாணம் பண்ணிட்டாங்களோன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன். சரி, அப்படி கனவு கண்ட அப்புறம் என்னாச்சு? காலையில இருந்து மைண்ட் ஃபுல்லா இதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. ரெகுலரா பண்ற வேலையெல்லாம் இதனால மாத்தி மாத்தி செய்ய வேண்டியதா போச்சு. சரி மீரா, அப்பா கிட்ட இந்த கனவு பத்தி சொன்னியா? நான் கனவு கண்டு கத்துனதும் ஓடி வந்து என்னன்னு கேட்டாரு. நான் வாய் தவறி சிவா வர்ஷா கழுத்துல தாலி கட்டுற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, அப்புறம் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? சிவா யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டா பரவாயில்ல, உன் ஃப்ரெண்டு வர்ஷாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டா என்ன அர்த்தம்? அப்போ அவங்க மேல நீ சந்தேகப்படுறியான்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்னடி சொன்ன? அப்படிலாம் இல்லப்பா, அப்படி இப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சிட்டேன். எப்பவும் குளிச்சுட்டு ரெடி ஆகி கீழே வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிட உட்காருவேன். அதை இன்னைக்கு பண்ணாம நேர போய் சாப்பிட உட்காந்துட்டேன். அப்பாவுக்கு மார்னிங் போட வேண்டிய மாத்திரைய தினமும் எடுத்து வைப்பேன். அதை இன்னைக்கு எடுத்து வைக்கல. மொபைல், பென் டிரைவ்னு எல்லாத்தையும் மறந்து மறந்து திரும்ப திரும்ப போய் எடுத்துட்டு வந்தேன். இருந்தாலும் அப்பா பார்த்த பார்வையில இவன் நம்ம கிட்ட எதையும் மறைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாரோன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குடி. அப்பாக்கு மட்டும் இல்ல, சின்ன குழந்தைக்கு கூட நீ பண்றத பார்த்தா சந்தேகம் வரும்டி.
இந்த சின்ன விஷயத்துக்கு நீ ஏன் இவ்ளோ டிஸ்டர்ப் ஆகுற? சிவா மேல மறுபடியும் நீ சந்தேகப்படுறியா? சிச்சி, சிவா நல்லவரு. அப்போ நான் சூழ்நிலை காரணமா அவரை தப்பா நினைச்சிட்டேன். அவரை மறுபடியும் சந்தேகப்படுறது முட்டாள்தனம். சிவா மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்க, அப்புறம் எதுக்கு இந்த கனவுலாம் மீரா? சிவாவை பத்தி கேட்டு நீ ஏன் வர்ஷாவை பத்தி யோசிக்கல? ஏய், வர்ஷா உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ சொல்லி அவளுக்கு புரியவே. முடியாது கீர்த்தனா. வர்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவ ஆசைப்பட்டத எப்படியாவது அடையணும். அந்த குணம் அவகிட்ட சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் அவ ஆசைப்பட மாட்டா. அப்படி ஆசைப்பட்டா அதை அடையாம விட மாட்டா. ஏன்னா வர்ஷாவோட அப்பா பெரிய தாதா மாதிரி. அவங்க வழிக்கு வராதவங்கள மிரட்டி பணிய வைப்பாங்க. அதான் எனக்கு பயமா இருக்குடி. மீரா, நீ வர்ஷா கிட்ட ஒரு தடவை பேசி பாருடி. என்னன்னு கீர்த்தனா? உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்து நானும் சிவாவும் விரும்புறோன்னு சொல்லி உங்க விஷயத்த அவகிட்ட புரியவே. முடியாது கீர்த்தனா. அவ சிவா மேல வெறித்தனமா காதல வச்சிருக்கா. மீரா, அத காதல்னு சொல்லாத, வெறித்தனமான ஆசைன்னு சொல்லு. குழந்தை ஒரு பொம்மை மேல ஆசைப்படுதே, அந்த மாதிரி. நீ சிவா மேல வச்சிருக்கிறது தான் காதல். வெறித்தனமான ஆசைக்கும் மென்மையான காதலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு மீரா. வர்ஷா சிவாவை ஒரு பொம்மை மாதிரி நினைச்சுதான் ஆசைப்படுறா. ஆனா நீ அவரோட உணர்வுகளை மதிக்கிற, அவரை உண்மையா நேசிக்கிற. எனக்கு புரியுது கீர்த்தனா. ஆனா வர்ஷாவோட அப்பா பெரிய ஆளு. வர்ஷா ரொம்ப பிடிவாதக்காரி. எல்லாரும் சேர்ந்து சிவாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குடி. இந்த கனவே அதுக்கு ஒரு சாட்சி. மீரா, நீ வர்ஷா சிவான்னு மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு இருக்க. அதனால்தான் அது உனக்கு கனவா வந்ததே தவிர இதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல. நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத மீரா. இல்ல கீர்த்தனா, என்னால முடியல. இதோ இப்ப கூட நான் லீவு சொல்லிட்டு போயிடலான்னு தான் தோணுது. என்னால நிம்மதியா வேலை பண்ண முடியும்னு தோணல. லீவு போட்டுட்டு மறுபடியும் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க போறியா? லூசா நீ? ஒழுங்கா வந்து வேலையை பாரு. வேலையில உன் மைண்ட மாத்து. இங்க பாரு மீரா, உனக்கு சிவா மேல நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு 100% இல்ல 200% அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் உன்னை விட்டு பிரிய மாட்டாரு மீரா. கீர்த்தனா, சிவா தான் கால் பண்றாரு. பாத்தியா, நான் சொன்ன உடனே போன் வந்துருச்சு. நல்ல சகுனம், எடுத்து பேசு. ஹாய் மீரா. சொல்லுங்க சிவா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன ஒரு மாதிரி ஃபார்முலா பேசுற? உன் சிவா கிட்ட பேசுற மாதிரி பேச மாட்டேங்கிற. அங்க ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவா, நான் நல்லா தான் பேசுறேன். இல்ல, உன் வாய்ஸ்ல இருந்தே எனக்கு தெரியுது அங்க ஏதோ பிரச்சனை. எது வந்தாலும் என்கிட்ட ஃப்ராங்கா சொல்லு. இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். சிவா, நான் கீர்த்தனா பேசுறேன். ஹாய் கீர்த்தனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சிவா. இங்க உங்க மகாராணி சோகமா தான் இருக்காங்க. நான் தான் அவகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவ தான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அட்லீஸ்ட் நீயாவது சொல்லு, அங்க என்ன நடக்குது? இத சொல்றதுக்கு தானே சிவா போனை வாங்கினேன். மீராவுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அதுல நீங்க வர்ஷா கழுத்துல தாலியை கட்டுற மாதிரி கனவு வந்துச்சான். அது நினைச்சு இப்ப ரொம்ப பயந்து போயிருக்கா. முதல்ல அவகிட்ட போனை கொடு. தரேன். சொல்லுங்க சிவா. மீரா, எதுக்கு நீயே உன்னை போட்டு இந்த மாதிரி குழப்பிக்கிற? இது பாரு, இந்த ஜென்மத்துல நான் ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டுறேன்னா அது உன் கழுத்துல மட்டும்தான் இருக்கும். வேற யார் கழுத்துலயும் நான் கட்ட மாட்டேன். உனக்கே நல்லா தெரியும் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு. மீரா, நீ தான் என்னோட வாழ்க்கையே. ப்ளீஸ், நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. நான் எப்பவுமே உன்னோட நிழலா இருப்பேன். சிவா, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க வர்ஷா கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் விஷயத்தை மறைக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சிவா. இது பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்பவும் உன்னோட தான் இருப்பேன். சரியா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவன் யார்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறான்? நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. நான் எப்போ உன் கூட தான் இருப்பேன். ஓகேவா? பாய். யார்ப்பா போன்ல? பேஷண்ட்மா. பேஷண்டா? பேஷண்ட் கிட்டயா நான் உன் கூடயே இருப்பேன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தேன். அம்மா, என்னம்மா, நான் என்ன சாதாரண டாக்டரா? ஜென்ரலா மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட் பண்றதுக்கு நான் ஒரு சைக்காட்டிஸ்ட்டுமா. அவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் ட்ரீட் பண்ணணும். வர வர நான் எப்பப்போ ஃபோன் பேசினா உனக்கு சந்தேகம் வருதுமா?
இல்லையே, இவன் ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறான். படிக்காத முட்டாள் தானே நினச்சிட்டான் போல. டேய், நான் உன்னை பெத்தவடா, என்கிட்டே வா, கண்டுபிடிக்கிறேன். சிவா, நான் இப்போ செங்கல்பட்டுக்கு வந்திருக்கேன். நேரா உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன சொல்ற? அவருக்கு தெரியாம மீராவை போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொல்றியா? ஆமாண்ணா. அம்மா, அண்ணன் கார் வெளியே நிக்குது, எங்க இருக்கான்? ஏன்டா அப்படி பண்ண? நான் என்னம்மா பண்ணேன்?